சும்மா ஏதோ பேசணுக்கோசரம் அவன் பெரிய ஆள் ஆகிட்ட கண்டுக்க மாட்டேங்கிற என்ன அதப்பா மெதப்பா அப்படின்றீங்க. நான் எப்பவும் போல என் வேலை இதுதான். என் வேலையில் நான் எப்போவுமே கண்ணும் கருத்துமா இருப்பேன். என்னை நம்பி ஒருத்தர் வேலை கொடுக்குறாரா அதை வேலையை பக்காவாக பண்ணி கொடுப்பேன். புரியுதுங்களா? ஆனால் ஒரு சிலர் எப்படி தெரியுமா பேசுகிறானுங்க, பெரிய ஆள் ஆகிட்டான்ப்பா, வளர்ந்துட்டான்ப்பா, இவன்லாம் நம்மளை கண்டு கூட மாட்டான்ப்பா அப்படின்னு ரொம்ப அதப்பா பேசுகிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், என் வேலையை பற்றி எனக்கு தெரியும். நான் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நான் நடந்துக்குவேன். புரியுதுங்களா? எப்பவும் போல் இதான் என் வேலை, இதான் என் தொழில். அந்த தொழிலை நான் எப்போவுமே பார்ப்பேன். என் தொழிலுக்கு நான் எப்போவுமே உண்மையாக இருப்பேன். புரியுதுங்களா? ஆனால் ஒரு சிலர் இவன் வளர்ந்துட்டான்ப்பா, பெரிய ஆள் ஆகிட்ட, அப்படி ஆகிட்ட, இப்படி ஆகிட்டேன்னு ரொம்ப பேசுகிறானுங்க. டேய் குசுமிங்களா, உங்களெலாம் குச்சை விட்டு ஆட்ட மாட்டேன். ஊசி எடுத்து குண்டிலே நறுக்கு 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 நறுக்குன்னு குத்தி விட்டுருவேன். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க, சரியா? நான் எப்பவும் போல நானாக தான் இருப்பேன். என் வேலையில் நான் ராஜா. இந்த செருப்பு தைக்கிறது அது தைக்கிறதுலாம் நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு இது வேலை, பொழப்பு. என் பொழப்புக்கு நான் எப்போவுமே உண்மையாக இருப்பேன். என் மச்சானுக்கு நான் உண்மையாக இருப்பேன். அது போதும் எனக்கு. எவனுக்குமே பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ என்ன வேணா பேசுங்க. தான் வாழ்ந்துட்டான்டா, அப்படி ஆயிட்டான்டா, இப்படி ஆயிட்டான்டா, ரொம்ப அதப்பா பேசுறான்டா, மெதப்பா பேசுறான்டா, நான் எவனையுமே கண்டுக்க மாட்டேன். எனக்கு என் வேலை உண்டு, என் கடை உண்டு, நான் உண்டு. இதான் நாங்கள். நான் வாழ்ந்துட்டான், மெதப்பாயிட்டான், குதப்பாயிட்டான்லாம் நம்ம கிட்டலாம் இந்த பட்டமே ஓட்டக்கூடாது. வேணாம், ஓட்டணுன்னா வேற இடத்துல போய் ஓட்டிக்கோங்க, என்கிட்ட ஓட்டாதீங்க. ஆனால் ஒரு சிலர் எப்பா வளர்ந்துட்டான்டா, அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்டா, அப்படி ஆயிட்டான்டா, இப்படி ஆயிட்டான்டான்றான்ங்க. எப்பவும் போலதான் வேலை வருதா, இதான் என் வேலை, என் தொழில். என் தொழிலுக்கு நான் எப்போவுமே உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். என்னை நம்பி ஒருத்தன் கொடுக்குறான், அவனுக்கு நான் பக்காவாக பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான். இந்த வாழ்ந்துட்டான், பெரிய ஆள் ஆகிட்டாங்கலாம் தேவைன்னா சொல்லி சுற்றி நீங்கள் குண்டியில் ஊசி விட்டு ஏற்றி விட்ருவோம். அப்புறம்